வந்து முதல் கடை வந்து யாழ்ப்பாணத்தில் ஓப்பன் பண்றோம். இது போக நம்ம இலங்கை ஃபுல்லா கடை ஓப்பன் பண்ற மாதிரி பிளான் இருக்கு. பாருங்க, இந்தியாவுக்கு போனாலும் நமக்கு வந்து விருந்து வைக்கிறது அவராக தான் இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து நமக்கு சமைச்சு விருந்து வைக்க போறோம் நிற்கிறாரு. சரி வாங்க ஃபுல்லா அப்படி சாப்பாடு. சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஆரம்பிக்கிறதுக்குரிய எல்லா வேலைகளுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதை பத்தி ஒரு எப்ப கடை திறக்கிறாங்க, எங்க திறக்கிறாங்கன்ற ஃபுல் விஷயமும் வீட்டுல வரப்போகுது. நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு பிரியாணி மசாலான்னு என்ன ஞாபகம் வரும்? ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் வரும். இனிமேல் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்க மசாலா நன்றி மசாலா. வேற லெவல் பிரியாணி. விது ரோட் ப்ரோ இருக்கிற யாழ்ப்பாண யூடியூபர் அவரு, நான் அதே மாதிரி சிவகண்ணன் எல்லாருமே சேர்ந்துதான். சரி, நீங்க வந்ததுக்கு எத்தனை சமையல் போட்டீங்க? இப்ப இலங்கை திரும்ப இந்த முறை வந்ததுக்கு எத்தனை சமையல் போட்டிருக்கீங்க? வந்ததுல இருந்து அடுத்தடுத்து வரிசையா நம்ம கடை ஓப்பன் பண்ண போறோம். இதே மாதிரி சிவகண்ணன் பட்டறது வாரீங்க, கழுத்தை கடிக்கிறீங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்களோட ரவி. இப்போ நம்ம இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். புது வருஷத்தில் யாழ்ப்பாணம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய யூடியூபர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கார். அவர் வேற யாருமே இல்லைங்க, WFT அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்ட் ஃபுட் டியூப் தானே. அதனுடைய யூடியூபர்ஸான சிவகண்ணன் அதே மாதிரி சம்பத் அண்ணா. ஸோ அதில் சிவகண்ணன் அண்ணா மட்டும்தான் இப்போ வந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகண்ணன் அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் உண்டு, கோயம்புத்தூரில் வச்சு நடத்தி கொண்டிருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய சிவகண்ணன் அண்ணாவும் சம்பத் அண்ணாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நன்றி மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய கிளைகளை இலங்கையில எங்களுடைய தமிழர் பகுதிகளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் யாழ்ப்பாணம் வந்திருக்காரு. அவரை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம். ஸோ அவரை போய் மீட் பண்ணி என்னென்ன பிளான் பண்ணியிருக்காரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த ஸ்ரீலங்கா விசிட் அவருக்கு எப்படி இருந்து அப்படின்ற விஷயங்களையும் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க யாழ்ப்பாணத்துக்கு போய் சிவகண்ணன் அண்ணாவை சந்திச்சுட்டு வந்துடலாம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் கிட்டையும் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மெப் ஒன்று போட்டிருந்தார். அதில் ஒரு 250 மீட்டர் தான் காட்டுது. டவுனுக்கு பக்கத்தில் தான் ட்ரிப்பேர் போல இருக்குது. கொஞ்சம் கிட்ட போயிட்டு நான் காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்துட்டோம் ஏரியாவுக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்கள், இதில் 6ஆம் குறுக்கு தெரு அப்படின்னு காட்டுது. இந்த ரோட்டில் தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. நல்லா இருக்கா? மிரட்டுது அப்படியா? பயந்துடாதீங்க. நல்லா வந்திருக்கா? இல்ல வேற என்ன என்ன ஐட்டம் வரணும்? இது இதானே சிக்கன் 65. ஆமா, அந்த கடையில இந்தியா கடையில வரும். ஆமா, அந்த சிக்கன் 65 நம்மளோட நன்றி மசாலா வச்சு பண்ணிருக்கோம். நன்றி மசாலா. சிக்கன்ல கொஞ்சம் எலுமிச்சை பழம், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1/4 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு டைரக்டா எண்ணெயில போட்டுக்கலாம். வேற எதுவும் மிக்ஸ் பண்ணல. இது மசாலா மட்டும் தான் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, எல்லாமே அந்த 4 ஐட்டம் தான். ஆமா ஆமா, ரைட். கலர் கூட கிடையாது, இது வந்து நேச்சுரல் கலர். இப்போ சிக்கன் கையில் எடுத்து போட்டேன், கையில் எங்கேயும் கலர் ஒட்டி இருக்கா? இல்லை, நேச்சுரல் கலர். பார்த்தீங்களா, சிக்கன் 65 சாப்பிட போகிறோம். பிரியாணி ரெடி ஆகுது. பாருங்க, இந்தியாவுக்கு போனாலும் நமக்கு வந்து விருந்து வைக்கிறது அவராக தான் இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து நமக்கு சமைச்சு விருந்து வைக்க போகிறோம் நிற்கிறாரு. சரி வாங்க ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்படி டேஸ்ட்டாக சொல்லிடுறேன். எப்படி ஸ்ரீலங்காவில் அரிசி வாங்கி ஸ்ரீலங்காவில் சிக்கன் வாங்கி சமைச்சிருக்காரு. அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு போடுறோம் உங்களுக்கு. போட்டால் பொருள்கள் சரி சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தயாரித்த அந்த பிரியாணி, சிவகண்ணன் தயாரித்த பிரியாணி பெரிய வாழையில அப்படியே பரப்பிட்டு இருக்காரு. எப்படி ஐட்டம்லாம் வந்து சிக்கன் 65, பிரியாணி, ரைத்தா, வெங்காயம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடுவோம் முதல்ல. தம்பி வடி அடுங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரைத்தா இருந்தாங்க. இந்தாங்க உங்களுக்கு ரைத்தா. சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இலங்கையில சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் வரப்போகுது. சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஆரம்பிக்கிறதுக்குரிய எல்லா வேலைகளுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதை பத்தி ஒரு செய்தி இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு தரப்போறோம். அதாவது எப்ப கடை திறக்கிறாங்க, எங்க திறக்கிறாங்கன்ற ஃபுல் விஷயமும் வீடியோல வரப்போகுது. ஃபுல்லா பாத்துருங்க, ஃபுல் அப்டேட் கிடைக்க போகுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அவர் யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு நம்ம போன நேரம் அவரோட கடையில தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சாப்பிடுற ஒரு பிரியாணி நம்ம தந்திருந்தாரு. சூப்பரா கவனிச்சிருந்தாரு. இப்ப யாழ்ப்பாணத்துல அவர் வந்து நிற்கும் போது இங்க நம்மளோட அரிசியில அவரோட மசாலாவை போட்டு இங்க எப்படி அவர் கடையில சாப்பாடு வர போதோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நம்மளோட அதே மாதிரி விது ரோட் ப்ரோ இருக்காரு யாழ்ப்பாண யூடியூபர், அவரு, நான், அதே மாதிரி சிவகண்ணன் எல்லாமே சேர்ந்துதான் இப்ப சாப்பிட்டு ட்ரை பண்ண போறோம். சாப்பிட்டு சொல்றோம்
சிவகண்ணனோட சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்க. சாப்பிடுவோம். கிட்ட தெரியுது இந்த இது அப்படி அழகா வந்து பிரிச்சு காட்டியிருந்தாரு சிவகண்ணன். வேற லெவல்ல இருக்க போது இந்த சாப்பாடு வந்துருச்சு கோயம்புத்தூர் டேஸ்ட் வருது. எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைக்கிறேன் இந்த மசாலா தான் சேம் டேஸ்ட் சேம் மசாலா கிடையாது. அதே மசாலா இங்கேயும் அதே மசாலா அப்படிதானே. மிஸ் ஆகுற சாமான ஒன்று தான். அங்கே வந்து நம்ம என்ன சொல்றது குழம்புன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். அந்த குழம்பு அங்கேயும் கொடுப்பாங்க. பிரியாணி கொடுப்பாங்க. என்ன நாங்கள் சொல்லுவோம் குழம்பு இருக்குது அங்கே என்ன சொல்லுவோம் குருமா. பிரியாணிக்கு ஒரு குருமா கொடுப்பாங்க. அதையும் போட்டு இந்த ரைத்தாவையும் போட்டு வச்சு அடிக்கீங்கன்னு சொன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்களா இதுதான் இந்த நன்றி மசாலா தான் வந்து இலங்கையிலையும் வரப்போகுது. இலங்கையில நீங்கள் எல்லா இடமே வாங்கலாம். நம்ம எல்லாருக்குமே முன்னாள் பிரியாணி மசாலான்னு என்ன ஞாபகம் வரும்? ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் வரும். இனிமேல் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய மசாலா நன்றி மசாலா. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயமாக ஸ்ரீலங்காவில் வேற லெவலில் ஓட போகிற மசாலா தான் நன்றி மசாலா. பார்த்துக்குங்க. நம்ம சிவகண்ணன் அதே மாதிரி சம்பத் கண்ணனோட மசாலா நன்றி மசாலா. இல்ல என்னன்னா ஒரு சமயக்காரனுக்கு வந்து மற்றவங்களை வந்து சாப்பிட வச்சு பார்த்ததுல ரொம்ப விருப்பம். அந்த மாதிரி தான் நானும். வேற லெவல் சட்டப்படி ஸ்ரீலங்காவில் சொல்லணும்னு சொன்னா சட்டப்படி. இப்போ இந்த ரைஸ் வந்து செக்கிங் பண்ணி போகலையா உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கா? 100% மார்க்ஸ் போடுவீங்க இந்த ரைஸ்? ஒரு 80% போடலாம். ஓகே ஓகே. ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கு. ஆனால் டேஸ்ட் ஓகே நல்லா இருக்கு. சிக்கன் இந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதேதான் நல்லா எந்த அளவுக்கு அப்படி பார்க்கணும். அதோட நீங்க வச்சிங்க வேற ஜாழ்ப்பாணத்து வெங்காயம் இது கனவே வந்து இந்த ஜாழ்ப்பாணத்து வெங்காயத்தில் மினக்கு கட் பண்ண கஷ்டம். உடம்புக்கு நல்ல ரொம்ப நல்லது. உடம்பு ரொம்ப வெங்காயத்தை விட அந்த பெரிய குண்டு வெங்காயத்தை விட இது நல்லது. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உடம்பு ரொம்ப நல்லது. டெய்லி அன்றாட உணவுல ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சரி, இங்க வந்ததுக்கு எத்தனை சமையல் போட்டீங்க? இப்போ இலங்கை திரும்ப இப்போ இந்த முறை வந்ததுக்கு எத்தனை சமையல் போட்டிருக்கீங்க? வந்ததுல இருந்து சமைச்சிட்டு கொழும்பு போய் சமைக்க வேணும்னு பார்த்தேன். கடைசியா நம்ம அவரோட சமைச்சாச்சு. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கரெக்டா அதை ஒண்ணு நம்ம சமைச்சு என்ன கஷ்டமா இருக்கு அங்க சமைக்கிறது உங்களுக்கு இங்க சமைக்கிறதுக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சு? இல்லாட்டி ஏதாவது நீங்க போட்ட இன்கிரீடியன்ஸ் ஏதாவது இல்ல அப்படின்ற மாதிரினா என்ன உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சு? என்ன பிரச்சனை இருந்துச்சு சமைக்கிறதுல வேணும் அப்படின்னு இன்னும் நாங்க நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பொருள் இங்க பெருசா கிடைக்கல. அதனால ஒண்ணா தேடி வாங்கி நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா எல்லாமே ஓரளவுக்கு கொண்டாந்துருவீங்க. மீனா வந்தது டெஸ்டிங் தான். இங்க உள்ள காய்கறிகள் எப்படி இருக்கு, இங்க உள்ள கறி எப்படி இருக்கு அதெல்லாம் செக் பண்றதுக்கு தான் வந்தேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு வேண்டப்பட்டு கிடைக்குது. எல்லாமே இருக்கு. கொத்தமல்லி எப்படி கேட்ட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து அவங்க கடையில் எனக்கு தண்ணி தெரியுமா? கொத்தமல்லி தண்ணி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, புதினா தண்ணி அந்த மாதிரி ஐட்டம் தான் இங்கே கிடைக்குமா? அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? முயற்சி பண்ணுவோம். கொண்டு வரதுக்கு ஆப்ஷன் இருக்கா அவங்க அங்கிருந்து? அப்படியே அதை பண்ணலாமா? பண்ணலாம். நான் எல்லாமே இல்லை முடியும் ஜாஸ்தியாக பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக கிடையாது. குவாலிட்டியில் வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். எப்படியாவது கொண்டாந்து போட்ட பிரியாணி என்ன லெவலில் முடிஞ்சது. நண்பர்கள் வந்துருக்கான் பாரு. கொக்கரோ கடை ஓடுறான். சாப்பிட்டா போது கடை ஓடுறான். ஆனால் எப்படி இருக்கு? சரி, அவனை எப்படி இருக்கு பிரியாணி? வேற லெவல் பிரியாணி. இப்படி பிரியாணி நான் இங்கே ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்படி பிரியாணி இல்லை. பர்டிகுலராக நான் போயிருக்கிறேன் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் கேங்காக போயிருந்தோம். ஆனால் அது டேஸ்ட்டாக இருந்தது தான் பர்டிகுலரில். ஆனால் அதே விட இது செம்மையாக இருக்கும். வேற லெவல். நினைக்கல இப்படி இருக்கும்னு நினைக்கல. நீங்கள் எப்படி நினைக்கும்னு நான் நினைக்கல. என்ன மாதிரி ப்ரோ? உண்மையிலேயே இது மாதிரி சாப்பாடு சாப்பிட கொடுத்து வச்சுட்டு போகணும். யாழ்ப்பாணத்தில் ஒரு கொட்டை கொடுக்க போறாரு. மறக்காம அந்த கொட்டையில் வாங்கி நீங்க எல்லாம் இதே மாதிரி சாப்பிட போறீங்கன்றது மிகப்பெரிய விஷயம். உண்மை யாழ்ப்பாணத்தில் கொட்டை இருக்கிறாரு. மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், வவுனியா மாவட்டம், அப்படி அந்த கேஎஃப்சிக்கு சாப்பிட யாழ்ப்பாணம் வந்தீங்களோ அதே மாதிரி சிவகண்ணன் அந்த கொட்டைக்கு வாரீங்க, கழுத்தை கடிக்கிறீங்க.
ஸோ நம்ம மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து சிவகண்ணனாவை சந்திச்சிட்டோம். அதே மாதிரி சிவகண்ணனால பிரியாணி சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ வேற லெவல்ல இருக்கு சாப்பாடு. யாழ்ப்பாணத்துல இந்த சாப்பாடு உங்க எல்லாருமே வரப்போகுது. வடக்குல இருக்க எல்லா தமிழர்களுமே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல ஒரு இடத்துல யாழ்ப்பாணத்துல இந்த கடை வரப்போகுது. இவங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னா மறக்காம எப்ப கடை ஓபன் பண்றாங்க அப்படின்னு அப்டேட்ல இருங்க. யாழ்ப்பாணத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் போய் மொச்சி சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிருக்கோம். நம்ம வந்து முதல் கடை வந்து யாழ்ப்பாணத்தில் ஓப்பன் பண்ணோம். இது போக நம்ம இலங்கை ஃபுல்லாக கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கு. அடுத்தடுத்து வரிசையா நம்ம கடை ஓப்பன் பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க. இலங்கையில உங்க கடை நல்லா செமையா வந்து கண்டிப்பா போராடி கடை ஓப்பன் பண்ணி வாழ்த்துக்கொள்ளும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரைட், ஓகே.